இவர் தான் ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட். இந்த பொண்ணோட முகத்தில் மூக்கு எப்படி, புருவம் எப்படி, கண் எப்படி, வாய் எப்படி, காது எப்படின்னு நீ ஒவ்வொன்றா சொன்னா அவர் ஒவ்வொன்றா காட்டுவார். நீ அதை கரெக்டாக சொன்னா அவர் கரெக்டாக வரைவார். புரியுதா? வரேங்க சார். சார் அவ இடுப்பு இருக்குல்ல சார், அப்படி ஒரு இடுப்பு சார். அவ நடக்கிறத பார்க்கணுமே. ஐயோ முகத்தை பத்தி சொல்றானா இடுப்பு பத்தி சொல்ற? முகத்தை பத்தி மட்டும் சொல்றா. அந்த மாதிரி நேரத்தில் முகத்தை யார் சார் பாப்பா? அவ ஒரு அழகு கிளி சார். கிளி கிளினா கிழிச்சிரும் வாய. மூக்கு, வாய், கண்ணு, காது, புருவம் அது மட்டும் எப்படி சொல்லு. முகத்தை பத்தி கேட்டா எதை பத்தி சொல்றான் பாரு. அவளோட கண்ணு இருக்கு, கண்ணு ரெண்டும் அப்படியே தீயா இருக்கும் சார். முடி முடி வந்து இந்த இங்க இருக்குல்ல சார், இதுதான் சார். ஐயோ இது இது இல்லை சார், முன்னாடி வரீங்கல்ல அது. ஏன் மாற்றி மாற்றி பண்ணுறீங்க சார்? ஃபுல்லாகவே அழிங்க சார். உங்களுக்கு தானே ஆரம்பிச்சிங்க சார். இவருக்கு வரவே தெரியல சார். டேய், உனக்கு சொல்ல தெரியலையா அவருக்கு வரைய தெரியலையா? இல்லை சார், அந்த பொண்ணு அழகாக இருப்பா சார். அவளை போய் அசிங்கமாக வரைஞ்சிருக்காரு. ஓஹோ, எப்படியோ பொண்ணு இப்படி இருப்பாள்ல. ஹலோ, நீங்கள் பிரிண்ட் எடுங்க சார். அழக ரசிக்கிறாரு. வர கூல் பிள்ளைங்களே நல்லா வருது. നവീൻ അച്ഛനത് എവിടെയായിരുന്നു? ഞാൻ ശില്പയെ കൂട്ടാൻ പോയി. പിന്നെ നിനക്ക് എനിക്കൊരു കാപ്പി മേടിച്ചു. എനിക്ക് കാപ്പി വേണമെന്ന് ഞാൻ ഇപ്പോൾ പറഞ്ഞു. എനിക്ക് കാപ്പി വേണം. വാച്ചാ നമുക്ക് പോകാം. പിന്നെ ഇതെന്താ പറ്റിയച്ചാ? കുറച്ച് ദിവസമായിട്ട് ഇങ്ങനെയാ. இந்த பக்கம் தான் நீ சொன்ன வீடா? ஆமாம் சார், இந்த பக்கம் தான் சார். ஆட்டோவில் வந்து இங்கே இறக்கி விட்டுருவேன். இங்கே அவளை நீ எத்தனை தடவை பார்த்துருக்க? இல்லை சார், இங்கே வந்து பார்க்கலாம் மாட்டேன் சார். ஆட்டோவில் வந்து பிக்கப் பண்ணுவேன். அப்படியே போயிருவேன் இல்லை கூட போயிருவேன்? இல்லை சார், அவங்கள இறக்கி விட்டோன்னா அவங்க இந்த பக்கமாக போயிடுவாங்க. இந்த பக்கமா? வா. எனக்கு அவ்வளோலாம் பழக்கம் இல்லை சார். நான் பாட்டுக்கு இறக்கி விட்டு போயிடுவேன் சார். என்னமோ இது வேறு மாதிரி ஏரியான்னு தோணுது சார். டேய், இந்த மாதிரி ஃபேமிலி இருக்கிறதுல எப்படி அந்த தொழில் நடத்துகிறாங்க? சார் நான் நைட்டில் வந்து இறக்கி விட்டு போயிட்டே இருப்பேன் சார். ஓ, நைட்டில் வந்துடுவாங்க? ஆமாம் சார். பகலில் இங்கே தங்கிடுவாங்க? அது தெரியல சார். பிக்கப் பண்ண இந்த இங்கே வந்துடுவேன் சார். அங்கே ட்ராப்பு, இங்கே பிக்கப். ஆமாம் சார். இவங்கெல்லாம் ஏதோ ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். ஹாஸ்டல் மாதிரி தெரியுது. இந்த ஏரியாவே ஒரு மாதிரி தான் இருக்கு. ஆமாம் சார், எனக்கும் அப்படி தான் சார் தோணுது. சரி, நீ சொன்ன வீடு எங்கே அதை சொல்லு. லெஃப்ட்டு திரும்பணும்னு வரும்னு நினைக்கிறேன் சார். இந்த வீடு தானே? கன்ஃபார்மா? இல்லை சார். இந்த வீட்டில் எல்லாரும் உங்களுக்கு பழக்கமா? சார் இங்கெல்லாம் நான் வந்ததே இல்லை சார். என்ன செல்வம், ரொம்ப நாளா ஆளையா காணோம். வேலையா? நல்லா அடிக்கடி வருவேன். என்ன யாரையுமே காணோம்? எல்லாரும் இருக்காங்களே. எல்லாரும் இருக்காங்களா? எல்லாரும் கீழே வர சொல்லு, போலீஸ் வந்திருக்கு. என்ன சார், மாசத்துல 4 நாள் ரெய்டுக்கு வந்தா நாங்க எப்படி சார் தொழில் பண்றது? இது ரைடு இல்ல, ஒரு சின்ன என்கொயரி. அடி அந்த பெல்ல. ஏய், ஏன்சி பெல் அடிடா. சரிங்க பாட்டி. எல்லாரும் வந்தாச்சா?
எல்லாம் வந்தாச்சு சார். இல்லை சார், எல்லாரும் வரல சார். ஆ? செல்வம், இது உனக்கு தேவையில்லாத வேலை. ம். யாரா வரல? அங்கிதா, ஜரீனா, ஸ்வேதா, மாசு, முஸ்கான், பார்வதி. எல்லாம் கேட்டல்ல, எல்லாரையும் வர சொல்லு. அந்த போட்டோ எடு. இந்த பொண்ணை நீங்க யாராவது பார்த்துருக்கீங்களா? நீங்க இல்ல சார். பார்க்கல சார். நீங்க யாராவது பார்த்துருக்கீங்களா? ஆ. நீங்க யாராவது அந்த பொண்ணை பார்த்துருக்கீங்களா? சார், ஆ. இந்த மாதிரி இங்க யாரும் இல்ல சார். வேணும்னா நீங்களே செக் பண்ணிக்கோங்களேன், இங்க எல்லாருமே இருக்காங்களே. போனை கொடு சார். சரி, இந்த போன்ல இருக்கிற ஆளை பார்த்துருக்கியா? இல்ல சார், நான் இவரை பார்த்ததில்ல. இவரை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா உடனே போலீஸ் ஸ்டேஷன் ரிப்போர்ட் பண்ணணும். புரியுதா? ஓகே சார். வா போலாம். சார். ம். இல்லை சார், போகலாம் சார். போதுண்டா. ശരി, I'll call you back. ആ, ഇവിടുത്തെ കാര്യങ്ങളൊക്കെ വൈൻഡപ്പ് ചെയ്ത് നാട്ടിലോട്ട് പോകുന്ന കാര്യം ഞാൻ ഗൗരിയോട് സൂചിപ്പിച്ചു. പക്ഷെ അവളൊന്നും മിണ്ടിയില്ല. നീ അവളെ ഒന്ന് കൺവിൻസ് ചെയ്യണം. എന്തായാലും അവൾക്കൊരു ചേഞ്ച് അത്യാവശ്യം. അഭിനല്ല പയ്യനായിരുന്നു, പക്ഷെ നമുക്കറിയാൻ വയ്യാത്ത എന്തൊക്കെയോ അവൻ്റെ ലൈഫിൽ സംഭവിച്ചിട്ടുണ്ട്. ഇതിന്റെയൊക്കെ സത്യാവസ്ഥ അറിയാതെ ഗൗരി തിരിച്ചു വരുന്നത് എനിക്ക് തോന്നുന്നില്ല അച്ഛാ. പിന്നെന്താ പ്ലാൻ? തീരുമാനിച്ചിട്ടില്ല. 3 മാസം കഴിഞ്ഞ നിന്റെ കല്യാണ. ഈ സംഭവം നടന്നതിന് ശേഷം ഞാനത് ഈ മര്യാദയ്ക്ക് സംസാരിച്ചിട്ട് എത്ര ദിവസമായി നിനക്കറിയോ? അതിന് നമ്മൾ എപ്പോഴാണ് സംസാരിച്ചിട്ടുള്ളത്? ആ ക്യാബെത്തി. இந்த நாய் கண்ணுக்கெல்லாம் பேய் தெரியும்னு சொல்லுவாங்களே, அது உண்மையா சார்? அதே தான் நாய்கிட்ட போய் கேட்கும். என்ன கேட்குறேன்? அந்த பார் இந்த லெஃப்டில் தானே? ஆமாம் சார், இந்த லெஃப்ட் சைட் காரணம் தான். திருப்பி அந்த வீடாக கிடைக்கும். வேற என்ன சொல்லுங்க? பழனி. ஆமாம், பழனி சார். வணக்கம் சார். சத்யா எங்கடா? சத்யா அதான் நொண்டி நொண்டி நடப்பாங்க. டிஸ்கோ சத்யாவா? பாருக்குள்ள இருக்கா சார். எங்க?